Hi all, welcome to Vishain Academy. இன்னைக்கு நம்ம ரீசனிங் சீரீஸ்ல கிளாஸ் 9 தான் வந்து பார்க்க போறோம். இந்த 9th கிளாஸ்ல கிளாசிஃபிகேஷனோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு டோட்டலா 3 பார்ட்ஸ் வந்து வரும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ இது. ஸோ அனாலஜி மாதிரி கிளாசிஃபிகேஷனும் மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் சிமிலரான ஒரு டாபிக் தான். ஸோ இதுலயும் நம்ம என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அது பேஸ் தான் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷோட ஃப்ரீ வீடியோ கோர்சஸ் வந்துட்டு சேனலில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம விஷைன் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்க் அண்ட் டிஎன்பிஎஸ்சி போலீஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு விஷைன் அகாடமியோட எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸும் இருக்கு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ். அதாவது என்ன ப்ராசஸ்னா நிறைய ஆப்ஜெக்ட்டை வந்து குரூப் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை குரூப் பண்றதுக்கும் காமனா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த காமன் இல்லாம அதுல வந்து ஒன்னே ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த ஆர்டர் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அனாலஜில என்ன பண்ணும், அவங்க சிமிலரா 2 கொடுத்துட்டு அதே சிமிலர்ல இன்னொன்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிமிலரா இருக்கும், ஒன்னே ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசமா இருக்கிற ஒன்று எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல ஆட் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, பொட்டேட்டோ. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரூட்டு, பொட்டேட்டோ மட்டும் வெஜிடேபிள். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டின், find the odd word from the group dog, cow, goat, buffalo. ஸோ இது எல்லாமே வந்து பெட் அனிமல் தான். பட் டாகை தவிர மற்ற எல்லாமே வந்து ஹெர்பிவரஸா இருக்கு. அதாவது அது வந்து கிரீன் கிராஸ் மட்டும் தான் சாப்பிடும். அதுவே பார்த்தீங்கன்னா டாக் அப்படிங்கிறது ஓம்னிவரஸ், அது வந்து ஃப்ளெஷும் சாப்பிடும், கிரீன் கிராஸும் சாப்பிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆட் ஒன் அவுட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் வந்து 4 டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து ஆட் வேர்டை சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஆட் பேர் ஆஃப் வேர்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஆட் லெட்டர்ஸை சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஆட் நம்பர், பேரு, குரூப்பு இந்த மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட் வேர்டும் ஆட் பேர் ஆஃப் வேர்டும் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் வேர்ட் அப்படின்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல எது ஆட் வேர்டுன்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி இது எப்படி பேஸ்டு கொடுத்துருப்பாங்கன்னா மீனிங் ரிலேட்டடா, ஒர்க், பிளேஸ், நம்பர், டெக்னாலஜி, ரேங்க், அப்புறம் ஏதாவது ப்ரியாரிட்டிஸ், கேட்டகரிஸ் இந்த மாதிரி ரிலேட்டடா தான் அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எது வந்து வித்தியாசமா இருக்குன்னு நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல்லோ, கிட்டார், ஃப்ளூட்டு, வயலின். ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு இதில் ரிலேட் ஆயிருக்கு, ஒன்று மட்டும் தப்பா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எதை தவிர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூட். ஏன்னா ஃப்ளூட்ல வந்து ஸ்ட்ரிங் வந்து இருக்காது, வாயில வச்சு ஊதுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே செல்லோ, கிட்டார், வயலின்ல ஸ்ட்ரிங் வந்து இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, ஸ்வீட்னஸ், எலிகன்ட், பிரைட், பியூட்டிஃபுல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிகன்ட், பிரைட், பியூட்டிஃபுல் இது எல்லாமே சம்திங் ரிலேட்டட் டு பியூட்டி. ஆனா ஸ்வீட்னஸ் அப்படின்றது மட்டும் டேஸ்ட் வந்து குறிக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மைலு, சென்டிமீட்டர், லிட்டரு, யார்டு. ஸோ இதுல இருக்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா மெஷரிங் டிஸ்டன்ஸ். ஆனா லிட்டர் அப்படிங்கிறது நம்ம வால்யூமை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஐஸ், இயர்ஸ், த்ராட், ஸ்கின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐஸ், இயர்ஸ், ஸ்கின் அப்படிங்கிறது எல்லாமே வந்து 4 லெட்டர் வேர்டா இருக்கு. த்ராட் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவா வருது, அதனால த்ராட் தான் வந்துட்டு இதுல கரெக்டான ஆன்சர். அடுத்து பஸ்ஸு, ஸ்கூட்டர், சைக்கிள், போட்டு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ஸ்கூட்டர், சைக்கிள் ரோட்ல ஓடும், போட்டுன்றது தண்ணியில ஓடும். அப்போனா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. 15th ஆகஸ்ட், ஜனவரி 26, அக்டோபர் 2. ஆனால் 10th நவம்பர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது. அப்போ 10th நவம்பர் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து ஜனவரி, ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஜூலை, ஆகஸ்ட் எல்லாத்துக்கும் 31 டேஸ் வரும். ஆனால் ஜூனுக்கு மட்டும் 30 டேஸ் வந்து வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து சாப்பு, ஸ்லிட்டு, கிரிப்பு, ஸ்லைஸ். இதோட ஆன்சர் வந்து கிரிப்பு. ஏன்னா கிரிப்புன்றது கட்டிங் கிடையாது, கிரிப்புன்றது பேர்டோட சவுண்ட். மற்றது எல்லாமே கட்டிங் ரிலேட்டடான வேர்ட்ஸா இருக்கு. அடுத்து அயன், மெர்க்யூரி, சில்வர், கோல்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு மெட்டல், ஆனால் மெர்க்யூரின்றது ஒரு மெட்டல் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கு பேப்பர் ஆஃபீஸ் பென். ஸோ இங்கு பேப்பர் பென் எல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம், ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அதனால அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பேர் ஆஃப் வேர்ட். அதாவது இப்போ நம்ம வந்து ஆட் வேர்டை மட்டும் சூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டைன் பேர் ஆஃப் வேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேர் ஆஃப் வேர்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட் பேர் ஆஃப் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளர்க்கு ஃபைலு, லாயர் கிளைண்ட்டு, டாக்டர் பேஷண்ட், ஷாப்கீப்பர் கஸ்டமர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாயர் வந்து கிளைண்ட்டை நம்பியிருக்காங்க, டாக்டர் பேஷண்ட், அது மாதிரி ஷாப்கீப்பர் கஸ்டமர். பட் கிளர்க்கு ஃபைல் அப்படிங்கிறது தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பெட்ரோல், காரு, இங்கு பென்னு, கார்பேஜ் டஸ்ட்பின், லெட்டு, பென்சில். ஸோ பெட்ரோல் இருந்தால் தான் கார் ஓடும், இங்க் இருந்தால் தான் பென் எழுத முடியும், லெட் இருந்தால் தான் பென்சில் யூஸ் பண்ண முடியும். அப்போ கார்பேஜ் டஸ்ட்பின் அப்படிங்கிறது தான் ஆட் பேர் ஆஃப் வேர்டாக வந்து இருக்கு. அடுத்து லைட்டு, ஹெவி, ஷார்ட்டு, லாங்கு, கிரைமு, பிளேமு, மேனு, உமன். ஸோ இதில் கிரைம் அண்ட் பிளேம் தவிர மற்றது எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட் வேர்ட்ஸாக வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சர்க்கிள், ஆர்க்கு, லைனு, டாட்டு, எக்ஸகன், ஆங்கிள், ஸ்கொயரு, லைனு. ஸோ இதோட ஆன்சர் வந்து எக்ஸகன் வந்து ஆங்கிளால் மேட் வந்து ஆகலை. ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் வந்து ஆட் பேர் ஆஃப் வேர்ட். அடுத்து டேட், நைட்டு, அக்ராஸ், அலாங், அப், டவுன், அப்புறம் ஸ்மாலு, லார்ஜ். ஸோ இதில் வந்துட்டு டே, நைட்டு, அப்பு, டவுனு, ஸ்மாலு, லார்ஜ் எல்லாமே ஆப்போசிட் ரிலேஷன். ஆனால் அக்ராஸ் அண்ட் அலாங் அப்படிங்கிறது வந்து சினோனிம்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து லயன், ரோர், அப்புறம் பீஸ், டாக், பார்க், அப்புறம் ஸ்னேக் வந்து எஸ். அடுத்து வந்து ஃப்ராக் வந்து ப்ளீட். இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. ஸோ ஃப்ராக் வந்து அதோட சவுண்ட் வந்து ப்ளீட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆடு, சாஃப்ட்டு, ஸ்வீட்டு, சோறு, டே, நைட்டு, பாயிண்டட், பிளண்ட்டு, லாங்கு, ஹை. ஸோ ஆன்சர் வந்து லாங் அண்ட் ஐ. ஏன்னா மற்றது எல்லாமே ஆப்போசிட் வேர்ட்ஸ், லாங்கு, ஐன்றது சேம். நெக்ஸ்ட்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், வுட், ஃபர்னிச்சர், எர்தன் பாட்ஸ், கிளே, க்ளோத்து, கார்னமெண்ட்ஸு, லெதரு, ஃபுட்வேர். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சு தான் ஆர்னமெண்ட் பண்ணுவாங்க, வுட் வச்சு தான் ஃபர்னிச்சர் பண்ணுவாங்க, க்ளோத் வச்சு தான் கார்மெண்ட்ஸ் நடத்துவாங்க, லெதர் வச்சு தான் ஃபுட்வேர் ரெடி பண்ணுவாங்க. பட் கிளே வச்சு தான் எர்தன் பாட் பண்ணுவாங்களே தவிர்த்து எர்தன் பாட் வச்சு கிளே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஷூ, லெதர், டேபிள், வுட்டு, ஷர்ட்டு, ஃபேப்ரிக்கு, அயன்னா, ஆக்ஸு, ஜுவல்னா, கோல்டு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அதுதான் ஆட் பேராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சி, ஐஸு, ஸ்மெல்லு, நோஸு, டங்கு, டேஸ்ட்டு, ஹேரு, இயர்ஸு, டச்சு, ஸ்கின்னு. ஸோ இதில் ஐ வச்சு பார்க்கலாம், மூக்கை வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணலாம், இயர்ஸ் வச்சு கேட்கலாம், ஸ்கின் வச்சு டச் பண்ணலாம். பட் டங்கை வச்சு தான் டேஸ்ட் பண்ண முடியுமே தவிர்த்து டேஸ்ட் வச்சு நம்ம டங்க் வந்து இது பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷன் வந்து 2 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ 2 டைப்லையுமே ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆட் லெட்டர் வந்து பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வீடியோவில் ஆட் நம்பர் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த 2 பார்ட்டில் கண்டினியூஸாக வரும். ஸோ அதோட வந்து கிளாசிஃபிகேஷன் டாபிக் முடிஞ்சிடும். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா என்ன, கிளாசிஃபிகேஷனில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் பார்க்கணுன்னா வி ஷைன் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.